மட்டம் தட்டி பேசுபவர்களை, அதாவது உங்களை எப்போதும் குறைத்து மதிப்பிடுபவர்களை கையாள்வது ஒரு கலை. அவர்களை சாமர்த்தியமாக எதிர்கொள்ள ஒரு 4 எளிய வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்சு போகாமல் அவங்களோட சொற்களை சொல்ல காதில் வாங்காமல் நம்ம வழியை பார்த்து போகிறது தான் முக்கியமான ஒரு கலை. சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மௌனம் என்ற ஆயுதம். அவர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசும்போது எந்த பதிலும் சொல்லாமல் அவர்களை நேருக்கு நேர் சில நொடிகள் பாருங்கள். பிறகு ஒரு சின்ன புன்னகையோடு உங்கள் வேலையை பார்க்க கிளம்பி விடுங்கள். உன் பேச்சுக்கு பதில் சொல்லி என் எனர்ஜியை வீணாக்க மாட்டேன் என்பதை உங்கள் மௌனமே அவர்களுக்கு புரிய வைக்கும். உண்மைதானங்க? அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அது பிரச்சனையாயிரும், பெரிய வாக்குவாதமாக ஆயிரும். ஆனால் அவங்க ஏதாவது உங்களை சொல்கிறாங்க, மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நேருக்கு நேராக அவங்க முகத்தை பாருங்கள். ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அவங்களுக்கே ஒரு பெரிய பதிலடியாக அமையும் அந்த ஒரு பார்வை. ஓகேங்களா? நக்கலாக ஒப்புக்கொள்ளுதல். உனக்கெல்லாம் இது வராது என்று சொன்னால் கோவப்படாமல், ஆமாம், உங்களை மாதிரி எனக்கு அவ்வளவு அறிவு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டுருங்க என்று அப்படி கூறும்போது சொல்லிவிட்டு நம்ம போயிடணும். சரிங்களா? அதாவது உனக்கெல்லாம் இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கோவப்படாமல், ஆமாம், உங்களை மாதிரி எனக்கு அவ்வளவு அறிவு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். அவர்கள் உங்களை காயப்படுத்த நினைத்த விஷயத்தையே நீங்கள் ஒரு நகைச்சுவையாக்கும் போது அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அவங்க உங்களை காயப்படுத்தணும், இந்த வார்த்தையை வச்சு காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதே வார்த்தையை வச்சு நீங்கள் அவங்கள என்ன சொல்கிறேன்னா கேலியாக பேசிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? 3வது விஷயம் என்ன அப்படின்னா நேருக்கு நேர் கேள்வி கேட்பது. 4 பேருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி பேசினால் பதற்றப்படாமல் அமைதியாக கேளுங்கள். இப்படி என்னை குறை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? இப்படி நேரடியாக அலட்டிக்கொள்ளாமல் கேட்கும்போது வம்பு வளர்க்க வந்தவர்கள் சட்டென்று பின்வாங்கி விடுவார்கள். உண்மைதானே? டக்குன்னு நம்மள்கிட்ட ஏதாவது ஒன்று அலட்சியப்படுத்தி மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா இப்போ கேட்கணும், நேரம் நின்று, உங்களுக்கு இப்படி பேசுனால என்ன கிடைக்க போகுது? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அந்த நேரத்தில் அவங்களால எதுவுமே பேச முடியாது. அப்படியே வாயை மூடிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. சரிங்களா? நம்ம மௌனமாக இருந்தோம், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்மளை ரொம்ப மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து உங்கள் வெற்றியே ஆகச்சிறந்த பதில் என்னன்னு பார்க்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள். அதை ஒரு எரிபொருளாக மாற்றி உங்கள் இலக்கில் கவனம் செலுத்தி ஜெயித்து காட்டுங்கள். இவங்க ஏதாவது மட்டம் தட்டி பேசுகிறாங்க, உன்னால் முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு மட்டமாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க பேச்சை நம்ம காதில் வாங்காமல் அவங்க முன்னாடி அவங்க எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்த அவங்க முன்னாடி முடித்து காட்டணும். அதுதான் நம்மளுக்கான ஒரு வெற்றி. சரிங்களா? அதை நம்ம குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு அவங்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நம்ம முடித்து காட்டுறது நம்மளோட பலம். அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்கள் வளர்ச்சி பேச வேண்டுமே தவிர உங்கள் வாய் பேசக்கூடாது. அதுதான் உண்மை. சரிங்களா? நம்மளோட வளர்ச்சியில் தான் நம்ம செயல்படுத்தணும். நம்ம வாயால் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. முக்கியமானது ஒன்று என்னென்னா, அடுத்தவர்களின் தரம் கெட்ட விமர்சனங்கள் உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து விடாது. அவர்கள் அப்படி பேசுவது அவர்களின் அறியாமையையும் பொறாமையுமே காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இப்படி அடிக்கடி பேசுபவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்னு சொல்லுங்கள். உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க, பணிபுரிகிற இடத்துல இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம். அவங்க யாருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க. பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்டிங் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.